அன்பார்ந்தவர்களே, நாம் கோபப்படுகிற போது நரகத்திற்கு செல்லுகிறோம். அந்த கோபத்திலிருந்து விலகி வருகிற போது சொர்க்கத்தில் இருப்பதாக உணர்வோம். கோபம் நம்மை அழித்துவிடும், நரக வேதனையை கொடுத்துவிடும். சாமுராய் என்றால் வாழ்வீச்சு நிபுணர். சாமுராய் ஒருவர் ஒரு நாள் ஒரு ஜென் ஞானியிடம் வந்தார். அந்த ஞானியை பார்த்து, சொர்க்கம் நரகம் ஆகியவற்றின் வாசல்கள் எங்குள்ளன குருவே? அது தெரிந்தால் நான் நரகத்தை தவிர்த்துவிட்டு சொர்க்கத்துக்குள் புகுவேன் என்றார். நீ யார் என்று அந்த ஞானி அவரை பார்த்து கேட்டார். நான் யாரா? நான் தான் சாமுராய்களின் தலைவன். அரசன் கூட எனக்கு மரியாதை தருவார் என்றான் பெருமையுடன். அப்படியா? நீ சாமுராய்களின் தலைவனா? ஆனால் பார்த்தால் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அல்லவா தெரிகிறாய் என்றார் அந்த ஜென் ஞானி. அவ்வளவுதான். அந்த சாமுராயின் அகந்தை அவமானப்பட்டு போனது. ஒரு சாமுராயை பார்த்து, ஒரு வயதான ஞானியான நீ என்னை பிச்சைக்காரன் என்பதா? சட்டென்று அந்த சாமுராய் வாளை உருவினான், ஞானியின் கழுத்தில் வைத்தான். அந்த ஞானியோ உரத்து சிரிக்கத் தொடங்கினார். ஏன் சிரிக்கிறாய் என்று ஆக்ரோஷமாக கேட்டான் அந்த சாமுராய். அந்த ஞானியோ அமைதியாக, நீ தேடி வந்த நரகத்தின் வாசல் இதுதான் என்று சொன்னார். சட்டென்று உண்மை புரிய வாளை தன்னுடைய உரைக்குள் போட்டான் அந்த சாமுராய். அவன் அந்த வாளை உரைக்குள் போட்டதும், இதுதான் சொர்க்கத்தின் வாசல் என்றார் ஞானி. நாம் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நரகத்தின் வாசலுக்குள் நுழைகிறோம். கோபத்தை விட்டு விலகி இருக்கிற போது சொர்க்கத்தில் இருப்பதாக உணர்வோம்.